இந்த வேளையில் இந்த பாடலை பாடி நம்மளுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. பாடுவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க. உம்மை போல யாருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தான் போகுதையா. ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தான் போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மீண்டுமாக சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீ, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் என் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் என் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து வீணாய்த்தானே போகுதையா. கைகளை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்று என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நகர். கலங்கி நின்று என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நான் எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மரணத்தின் பாதையே மனம் கலந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதையே மனம் கலந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன்,
இயேசுவே ஆராதிப்பேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து முதல் வரி மாத்திரம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, உம்மை தான் எந்தன் வாழ்வில் எந்தன் வாழ்க்கை, உம்மைத்தான் எந்தன் வாழ்வு, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறப்பா, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையின் நடுவிலே உங்க வெளிச்சம் வீசுனப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அனைவரும் அமர்ந்து இந்த பாடலை பாடலாமா? எனக்கு எல்லாமே நீரே அப்பா. சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீரே. ஹல்லேலூயா. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, நீரே இயேசுவே. ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலை எல்லாம் நீரே. என் பிரச்சனை நடுவினிலே உன் பாசத்தை நான் உணரணும். ஹல்லேலூயா. உங்க காரத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீங்களா இருக்கும் போது என் இடுக்கலான சூழ்நிலையில, போராட்டமான சூழ்நிலையில உங்க பாசத்தை, உங்களுடைய கரத்தை நான் காண்பேன். என் தனிமையின் நடுவில் என்னை தாங்கிடும் உங்களுடைய கரத்தை காண்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பயத்தின் நடுவில் உங்க பலத்தை நான் உணரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னுடைய பயத்தின் நடுவில் மனிதர்களை தேடி இருக்கலாம், சூழ்நிலைகளை பார்த்து திகைத்திருக்கலாம். எனக்கு எல்லாம் நீரே என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக அவர் வந்து உதைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பாதையை அதிகமாய் பிரகாசிக்கிற பாதையாக தேவன் மாற்றுகிறார். சூரிய பிரகாசம் போல் நம்முடைய பாதையை அவர் மாற்றுகிற தகப்பன். ஹல்லேலூயா. நர்மான காலை வேளையில சொல்ல போறீங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்ல போறீங்க? எங்க வாழ்க்கையின் நடுவினிலே, எங்க குடும்பத்தின் நடுவினிலே உங்க வெளிச்சம் வீசுனப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாமாவே நீங்க தான் இருக்கணும், நீங்க பெருகணும் எங்க வாழ்க்கையில. யோவான் சொன்னது போல நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்லலாமா? எங்க வாழ்க்கையின் நடுவிலே உங்களுடைய பிரசன்னம் வேணும். எங்க வாழ்க்கையின் நடுவிலே நீர் போதுமானவராக எங்கோடு வழிநடத்தி செல்லும். நான்காவது வார்த்தை அடையெடுத்து வைத்திருக்கிறீங்க. இன்னும் தேவையோட கிருபை. சோர்ந்து போகாமல் பலன் அடைந்து இன்னும் நீங்க இந்த பாட்டை நீங்க சந்தோஷமா பாட போறீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. சொல்லுங்க. என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. உணர்கா. என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. சொல்லுங்க. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, இயேசுவே. உணர்கா. சொல்லுங்க. என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே.
பாடல் ஒவ்வொரு வரிக்கும் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே நம்முடைய துணியை, நம்முடைய குரல் என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் வந்து மெதுவாக ஆரம்பிக்கும். எங்கள் வாழ்க்கை நடுவிலே உங்கள் வெளிச்சம் வீசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, எங்கள் பிரச்சனை நடுவிலே பாசத்தை உணரட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னோடு இருக்கும் போது என்று சொல்லும் போது, பிரச்சனையில் கூப்பிடுறவங்க எப்படி கூப்பிடுவாங்க, நல்லா உரத்த சத்தமாய் கூப்பிடுவாங்க. அப்போ உயர்த்தி, ஒருபடி உயர்த்தி ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிற மாதிரி, உங்கள் கரத்தை நான் காணணும்னு கேட்குற மாதிரி. அடுத்து எங்கள் தனிமையின் நடுவில் உங்கள் தயவு என்ன தாங்கட்டும்னு சொல்லிட்டு இன்னும் உரத்த சத்தமா அதை உயர்த்தி வரும். அதில் ஒவ்வொரு 2 டிரான்ஸ்போஸ்ல இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. பாடலாமா? எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஒப்பு கொடுத்து பரலோகம் உற்று கேட்கிறது, என் பிள்ளை இந்த காலை வேளையில எல்லாம் நீரே, எல்லாம் நான் தான் என்று சொல்லி பிள்ளைங்க ஒப்பு கொடுத்து கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நான் போதுமானவராக நான் கண்டிப்பா இருப்பேன். இதுவரை அவங்கள வழிநடத்தினேன். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாசம் 4வது வாரத்தில் வந்திருக்கிறீங்க. இதுவரை எல்லாமே நீரே என்று சொல்லி அவரை பின்பற்றி வந்தீங்க. இன்னும் தேவை, இன்னும் தேவை. இன்னும் இந்த வருடத்தை முடிக்க எத்தனையோ நாட்கள் இருக்குது. அதனால தொடர்ந்து கேட்க போறீங்க. உங்க வெளிச்சம் தான் வீசணும், வேற எதுவும் வீசக்கூடாது. சாபத்தின் வாசனைகள் வீசக்கூடாது, பிசாசின் வாசனைகள் வீசக்கூடாது, சந்தையின் வாசங்கள் வீசக்கூடாது. உம்முடைய ஆவின் கனிகள் என்ற வாசனை மாத்திரமே என் குடும்பத்தில் வீசணும், என் வாழ்க்கையில வீசணும். பிசாசுக்கு இடமில்லை, என் தனிமைக்கு இடமில்லை. என் பிரச்சனைகள் நடுவே இயேசு என்னோடு இருக்கிறார். அவருடைய பாசத்தை நான் அனுதினமும் நான் பார்ப்பேன். என் சத்துருக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அவருடைய பிள்ளை. என் தனிமை நடுவில் அவருடைய கரை என்னை தேற்றுகிறது, அவருடைய தயமை உயர்த்துகிறது. அல்லேலூயா. என் பலத்தை உணர்கிறேன், அவருடைய பலத்தை உணர்கிறேன். நீதிமான்களோ புது பலன் அடைகிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க புது பலன் அடைகிறாங்க. கழுகினை போல பலன் அடைகிறாங்க. காத்திருக்கிறவங்க பலன் அடைகிறாங்க. பிரியமுள்ள சகோதர சகோதரிகள், அந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து கேட்க போறீங்க. தைரியமா இருக்கீங்களா? கேட்கலாமா? கேட்கலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா. அல்லேலூயா. வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. சொல்லுங்க. வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. எல்லாம் என் பிரச்சனை நடுவினிலே உம் பாசத்தை உணரட்டுமே. என் கவலையின் நடுவினிலே உம் கரத்தை காணட்டுமே. என் பிரச்சனை நடுவினிலே உம் பாசத்தை உணரட்டுமே. என் கவலையின் நடுவினிலே உம் கரத்தை காணட்டுமே. கைகளை வர்த்தி. எல்லாம் நீரே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லா சூழ்நிலையும் நீங்க தான் ஏசப்பா எல்லாமே என்று சொல்லி கர்த்தர் எனக்கு முன்பாக வைக்கிறேன். தாவீது சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எல்லா சூழ்நிலையும் வைங்க, எல்லா சூழ்நிலையும் வைங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி கடவுளை முன்பாக வைத்து நீங்க செயல்படும் போது எல்லா காரியமும் தேவன் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். தீமையானாலும் அது நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனால் ஆனந்தமாய் அன்பரை நீங்க பாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா அவரை ஆராதிக்க, வசனத்தை தியானிக்க ஆசையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆத்துமா ஆசையா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆசை இருக்குது சொல்லுங்க. சரீரத்துக்கு என்னெல்லாம் ஆசை? சரீரத்துக்கு என்னெல்லாம் ஆசை? நல்லா உடுத்தி கொள்ளணும்னு சரீரத்துக்கு ஆசை. நல்லா உடுத்தி கொள்ளணும், நல்லா நகை நட்டுலாம் உடுத்தி கொள்ளணும்னு ஆசை, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கொள்ளணும்னு ஆசை, நல்ல உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளணும்னு ஆசை. சரீரத்தகமாக நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஆசை. நல்லா சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மனதளவில் உடல் அளவில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆத்மாவிற்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன ஆசைனா, இந்த உலகத்தில் தேவன் இந்த நாசின் சுவாசத்தில் ஊதி இந்த ஜீவனை தந்தார். அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கணும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்காம நித்தமும் நீ அவரையே போற்றி துதி. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு ஜெபத்திலையும் சொல்றோம், ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். என்ன உபகாரங்கள்? நீங்க உயிரோடு இருப்பதே அவருடைய உபகாரம் தான். இன்னைக்கு ஜீவனோடு நிற்பதே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நான் இன்று அசையாமல் நிற்பது தேவனுடைய கிருபை. நான் நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்றதுனால நான் உயிரோடு இல்லை, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றதுனால உயிரோடு இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஜீவனை தந்த இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு வாசம் செய்கிறார். என் ஆத்துமா அவளிலே மகிழ்ந்து களி கூறுகிறது. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நீங்க தான் எனக்கு இன்பம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்பமா அவரை பாருங்க, இன்பமா வேதத்தை வாசிங்க, இன்பமா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்க வாழ்க்கை இன்பமா மாறும். கஷ்டப்பட்டு ஒரு கடமைக்கு ஐயோ சொல்லிட்டாங்களே பைபிள் படிக்கணுமே, ஐயோ இந்த வேலையில ஜெபம் பண்ணணுமே, ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணுமே என்று சொல்லி கடமைக்காக வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இன்பத்தை நம்மளால காணவே முடியாது. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் நாம் முழு மனதோடு தேடும் போது நம்முடைய வேண்டிக் கொள்வதில் அனைத்தும் தேவன் நிறைவேற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். நாம் கடந்த நாட்களில் வாசிச்சோம், நீதிமான்களுக்கு அவன் விரும்புகின்ற காரியம் நடக்கும், தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 40 days prayer challenge-ல இன்னைக்கு தேவனுக்கு நீங்க பிரியமாக இருக்கும் போது நீங்க விரும்புகின்ற காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை தள்ளிவிட்டாலும், தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் அவர் எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால இந்த காலை வேளையில ஜீவன் அழியாமையை நமக்கு தந்த இயேசுவின் இடத்துல ஒப்பில்லாத நம்பிக்கை, சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியின் கீடத்தை நமக்கு தந்த இயேசுவின் இடத்துல இந்த காலை வேளையில நம்ம ஒப்பு கொடுத்து பாட போகிறோம். அருமையான பழைய பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல். எல்லாம் கரங்களை தட்டி நான் மகிழ்ச்சியோடு இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறு இல்லையே என்று சொல்லும் போது எல்லாம் கைகளை உயர்த்தி நீங்கள் பாட போகிறீங்க. இதயத்த நாளத்துலேருந்து சொல்ல போகிறீங்க. வேறு எந்த மகிழ்ச்சியும் இல்லை, நீங்கள் தான் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா சந்தோஷத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்ல போகிறீங்க. சொல்லாமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இங்கே யார் இருக்கிறா? நம்மோட யார் இருக்கிறா இன்னைக்கு சொல்லுங்கள். அவர் இருக்கார். அவரோட பெரிய ஆள் யாரோ இருக்கிறாங்களா இன்னைக்கு? அவரோட பெரிய அப்பாட்டாக்கர் யாரோ இருக்கிறாங்களா? நம்ம பக்கத்தில் அவர் இருக்கிறாருல்ல, நம்மளை பார்க்குறாருல்ல, நமக்கு நியமிக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் இப்படி வர்ஷிப் பண்ணதை போய் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்காக இன்னைக்கு ஆராதிக்கிறீங்க. யாரையும் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவிற்கு. ஆனந்தமாக அசிகள் அருளும் ஆண்டவரே சுப்போல் யாரும் இல்லையே. ஆனந்தமாக அசிகள் அருளும்
போல் யாருமில்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தையும் தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தையும் தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால். தாவரமும் நல்ல நாதனும் வென்றார், தாவரமும் நல்ல நாதனும் வென்றார். கைகளை பற்றி இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினது. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினது. நித்திய சாவி நசுவிசேஷத்தால், நித்திய சாவினை நசுவிசேஷத்தால் வெளியாக்கினார். ஜீவனாலியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. மீண்டுமாக இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம், ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். கைகளை பற்றி இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் அழுகையின் தாழ்வில் நடப்பறை ஆளி போல் வான்பரலை நிற்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பறை ஆளி போல் வான்பலை நிற்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சன்னதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சன்னதி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம்,
ஹல்லேலூயா. ஆமென். அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவரை தவிர வேற இன்பம் இருக்கா நம்மளுக்கு? இருக்குதுங்களா? இருக்குதா இல்லையா? இல்ல. தைரியமா சொல்லுங்க, இல்ல. ஹல்லேலூயா. வேற இன்பம் யாராலையும் தர முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இன்பம் பல விதத்துல இருக்குது. எல்லாம் ரீல்ஸ் மோகம் இந்த உலகத்துல. பார்க்குறீங்க, சாயந்தரம் யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்தோம்னா போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடுது? போர் அடிச்சிருது. என்னடா இதே வந்துட்டுருக்கு. அது எப்படி அந்த அல்கோரிதம் எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க? எல்லாரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வரும். அடுத்த சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வரும். அரசியல் சம்மந்தமாக ஒரு ரீல்ஸ் வரும். காமெடி ஒன்று வரும். வாலிப பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி ஒன்று வரும். போரே அடிக்காது. 60 செகண்டு தான், அப்படியே போகுது. எல்லாமே மக்களுக்கு இன்னைக்கு சலுப்பாயிருச்சு. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அமர்ந்துக்கலாமா? ஒரு காலகட்டத்தில் செய்தி மெசேஜஸ் எல்லாம் கேட்டால் உக்காந்து அந்த கன்வென்ஷன் மீட்டிங் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? உக்காந்து கேட்பாங்க. எந்திரிச்சு வெளியில் போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருப்பாங்க முடிகிற வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஸ்பீடாக போகுது. இன்பம் இதில் கிடச்சிடாது, அங்கே கிடச்சிடாது. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை. அவசரமான உலகம். நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறான். எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நான் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும். என் பிள்ளைங்களுக்கு இத்தனை காரியத்தை வாங்கி வச்சிட்டேன்னா அவ்வளோதான். ஓகே, என் பேரில் இத்தனை இருக்குது, என் பிள்ளைங்க பேரில் இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்பம் தந்துடும், இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் போர்கள் அங்கங்கே நடக்குது. ஒரு செகண்டில் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடுது? ஒரு குண்டு போட்டாலும் எல்லாம் என்ன ஆயிடுது? அழிஞ்சு போயிடுது. இன்னைக்கு மனுஷங்க இந்த ஆசீர்வாதம் வேண்டான்னு ஆண்டவர் சொல்ல. இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தரேன்னு தான் சொன்னாரு. ஆனா மனுஷன் எங்க தப்பு பண்றானா, ஆசீர்வதிக்கிறவனை நோக்கி பார்க்காம ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போயிடுறாங்க எல்லாரும். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா என்ன, இன்னைக்கு போனா ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு எனக்கு கிடைக்கும், ஒரு 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? ஓடுறான். முட்டாளு, நீ சேர்த்தி வைக்கிற, குமிச்சு வைக்கிற, ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தேவனை ஆராதிக்கிறவனுக்கு ஆராதனைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம்னா, எனக்கு இன்பம் அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு மேலதான் எல்லாமே. எந்த பணமாக இருந்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும் அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு எப்போ ஒருவன் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் புரண்டோடும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்தாரு ஆண்டவர். சொன்னாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. இன்பம் அவளுக்கு தெரியும். தேவனோடு உரையாடுவது இன்பம், தேவனோடு ஐக்கியமா இருக்கிறது இன்பம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது இன்பம்? என் வாழ்க்கையில மொபைல் இன்பமா இருக்குதா? என் வாழ்க்கையில் ஒரு நபர் இன்பமாக இருக்கிறாங்களா? என் வாழ்க்கையில் என் நண்பர்கள் இன்பமாக இருக்கிறாங்களா? என் வாழ்க்கையில என் சொந்தக்காரங்க இன்பமா இருக்கிறாங்களா? என் வாழ்க்கையில யார் இன்பம்? இயேசுதான் இன்பம். நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கையில கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு குறையும் காணப்படாது என்று சொன்னபடி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆனந்தமாய் ஒவ்வொரு நாளும் பாடுங்க. ஹல்லேலூயா. உங்க ஆசை எதன் மேல இருக்கணும்? உங்க ஆத்துமோட ஆசை யார் மேல இருக்கணும்? இயேசுவின் மேல மாத்திரம் இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்குமா? மனிதனுடைய ஆசை எங்க இருக்கோ அங்க அவனுடைய மனதும் இருக்குன்னு சொல்லி பார்க்கிற வசனம். அதனால உங்க ஆசை எல்லாமே அவர் தான். சொல்லுவீங்களா? சரியா? யார் செல்லன்னு கேட்பாங்க குழந்தைங்களாம். யார் செல்லம்? அப்பா செல்லம்மா, அம்மா செல்லம்மா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இதெல்லாம் கேட்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம கேட்குறோம், நீங்க யார் செல்லம்? யார் செல்லம்? ஏன்னா அவரு தான் உங்களை எல்லா சூழ்நிலையும் செல்லமா பார்த்துக்கிறாரு. சின்ன ஒரு 12 வயசுக்கு மேலேயே செல்லங்கில்லாம் போச்சு, அவ்வளோதான். அடி உத தான் அதுக்கப்புறம்.
ஆனா அவரு தான் நமக்காக என்ன பண்றாரு? நேசிக்கிறாரு, இறக்க வைக்கிறாரு. இந்நாள் வரைக்கும் கிருபை வச்சுட்டு, எசப்பா பாவம் செஞ்சுட்டேன் நான் மன்னிங்கன்னு சொன்னாலும் இந்த கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளை மன்னிக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாரு நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருல்ல? பாசம் வச்சிருக்கிறாருல்ல? ஆமென். அப்படிதான் நல்ல நேசர். இந்த வேலையில கொப்பு கொட்டு ஒரு பாடலை பாடி, எனக்கு எல்லாமே நீங்க தான், எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. சோத்திரமே சோத்திரமே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் இந்நாள் வரை, தகப்பனாக இதுவரை தோளின் மீது சுமந்து வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அரண்ட வேலையில அம்மானு ஒரு குழந்தை போய் எப்படி போய் அம்மாவை போய் அணைத்துக் கொள்கிறதோ, பயந்த வேலையில எப்படி அம்மானு போய் ஒரு குழந்தை அணைத்துக் கொள்ளுதோ, அதே போல எந்தெந்த சூழ்நிலை பயமுடுத்ததோ அப்பெல்லாம் ஏசப்பான்னு போய் என்ன பண்ணோம்? நம்ம சேர்த்து கொண்டு அவரை இருளெல்லாம் விளக்கினார், அழுகையை நிறுத்தினார். ஹல்லேலூயா. தனிமையில நண்பனை போல, ஹல்லேலூயா, நெடுந்தூரம் உடன் நடந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தனிமையில் என்ன சொல்றோம்? என்னுடைய கஷ்டத்தை யாரோ புரிஞ்சுக்க மாட்டாங்களா? என்னுடைய ஃபீலிங்ஸ் யாரோ புரிஞ்சுக்க மாட்டாங்களா நினைக்கிறோம். ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறோம். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு சிலவங்க என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. ஒரு சிலவங்க அப்பாடி இவன் சந்தோஷமா இல்லை, ஏதோ புலம்பிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வீட்டில் பாயசம் தான் சொல்லிட்டு இவன் சந்தோஷமா இருக்கிறான். இன்னும் சிலர் கேட்டாங்கனாலும் அப்படிங்களா இப்படிங்களான்னு கேட்டு கஷ்ட நேரத்தில் இன்னும் சாதா பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இன்னும் அளவ வச்சிருவாங்க. இன்னைக்கு நண்பனை போல நம்மோடு வருகிறார். எதுக்கு? அனாதையா ஐம் லோன்லின்னு உங்களை விட்டு விட அல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆறுதலுடைய மைய கருத்தை தான், என் ஆத்துமா அவரோடு இணைந்திருக்க மேன்மை பாராட்டணும், களி கூறணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்த இயேசுவை நான் அணைத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே, உமக்கே சோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லலாமா? எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே நிறைப்பவரே. கைகளை வருத்தி சோத்திரமே சோத்திரமே, மறவாம செலுத்துகிறே. சோத்திரமே சோத்திரமே, மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பேன். glory. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றில் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே.
துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன். எல்லாவற்றையும் எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவர், எல்லாவற்றையும் அரண்ட வேலையில அன்னைய போல இருந்தவரே, அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே, அரண்ட வேலை இறுக்கமாக அணைத்து கொண்டே, இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாம செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், எல்லாவற்றையும் எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவர். இதே நாளத்திலிருந்து எல்லாவற்றாலும் நண்பனை போல கூட இருந்த தகப்பன் அவர். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரம் உடன் நடந்து, அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. Glory. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, மறவாம செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன். எல்லாவற்றையும் எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவரே. அடே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து நாரதனை வேலை நிறைவு செய்ய போகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவர். So
துதிக்கிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரை தோளின் மீது சுமந்து வந்து, தகப்பனாக இதுவரை தோளின் மீது சுமந்து வந்து, தந்தையே உந்தயவான் தானினேன் மனதிரத்தை gloriயாமே. தந்தை உந்தயவான் தானினேன் மனதிரத்தை சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே மறவாம செலுத்துகிறே. சோத்திரமே சோத்திரமே மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உம்மால் இல்லாட்டி உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, அரண்ட வேளை அன்னையைப் போல் அணைத்துக் கொண்டு, இருளெல்லாம் விலக்கினீரே. எதிர் சூரியனே அழுகையை நிறுத்தினீரே. என் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் விலக்கினீரே. ஆமென். அழுகையை நிறுத்தினீரே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஓஹோ ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன். தனிமையிலே தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்து, தனிமையின் பாதையில நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்து, அனாதை அல்ல அனாதையாய் அலைந்த என் தகப்பன் என்னோடு இருக்கிறார். அன்பனீர் அருகினில் யார் கைவிட்டாலும் கைவிடாத இயேசு அனாதையா அலைந்ததில்லை. glory. அன்பனீர் அருகினிலே ஓய்ந்துமாக அனாதையாய் அலைந்ததில்லை. என் தேவைகளை சந்திக்கிற இயேசு அன்பன் அருகினிலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள
எல்லாவற்றே எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றே எல்லாவற்றாலும் இருந்தவரே இருப்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க தான் ஏசப்பா இந்த வாழ்க்கையில தொடக்க முதையும் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகமாக இருக்கிறீரப்பா. இந்த பாடல்ல பாடும்போது இந்த பிரசனத்தை எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்க? எல்லாரும் உணர்ந்து பாடிருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இயேசுவல்லால் இன்பம் வேறு எதுவுமே இல்லை. எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருப்பவரே உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து நடங்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு ஏவாளோடு நடந்து சென்றார். அந்த உறவு துண்டிக்கப்பட்டவுடன் மிகவும் மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை வெறுக்கிறாரு. பாவியான மனுஷனை நேசிக்கிறாரு. விழுந்து போன மனுஷனை நேசிக்கிறாரு. அதனாலதான் நமக்காக வந்து ரத்தம் சிந்தினார். மீண்டுமாக உன்னோடு நடக்கணும், உன்னோடு பேசணும், உன்னோடு உறவாடணும். நீ என் சொந்த சாயல்ல உருவாக்கப்பட்ட என்னுடைய மனவாட்டி, என்னுடைய சாயலாக மாறு, என்னுடைய சாயலாக மாறு. களிமண்ணான அன்னைக்கு உருவாக்குனார். பாவம் செஞ்சு அவனுடைய சாயல் மாறி மாறி போச்சு. இன்னைக்கு அதனால தான் இயேசுவை போல நீ மாறு. இயேசு போல உனக்கு குணாதிசயம் மாறணும், உன் செயல்கள் மாறணும். லைக் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் செயல்கள், ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளில் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பிரதிபலிங்க. ஒரு நாள் அவருக்கேற்ற மனவாட்டியாகவே நீங்க மாறுவீங்க. ஒரு நாள் உங்களோடு கையை கோர்த்து அவர் நடப்பார், பேசுவார். அந்த ஆதாமோடு இருந்த அதே ஃபீலிங்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் காட்டுறார். அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சுருக்கமாக சொன்னாலே தான் ரட்சிப்பு. பிந்தின ஆதாமாக இவ்வளோ பெரிய லவ் நம்ம மேல வச்சிருக்கிறார். அதனால அவரை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காதீங்க. எந்த சூழ்நிலையும். இன்னைக்கு நம்ம உயிர் பிழைத்தோம் அவரால். உயிருள்ளவரை துதிப்பேன். ஆண்டவரே, இந்த காலையில் ஒப்பு கொடுத்த அனைவரே ஆசீர்வதிங்க. அனைவரை முழங்கால் படிடுவோம். நேசரே, அன்பின் தேவனே, நான் ஆசீர்வதித்த இந்த காலை வேளையில் நாரதின வேளையில் முழுமையாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியும் உடைய கருத்தில் ஒப்படுகிறோம். ஆவியானவரே, நீர் வழிநடத்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.